Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 4. வருண் டெலிஃபோனில் மறுபடியும் கேட்டான். உன்னோட பேர் என்னன்னு சொன்ன? பர்வத ராஜகுமாரி. இது உன்னோட உண்மையான பேரா? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொன்ன டயத்துக்கு ஹோட்டல் பட்டர்ஃப்ளைக்கு வந்து சேரு. ரூம் நம்பரை இன்னொரு தடவை சொல்லு. 347. சரியா 4 மணிக்கு வரேன். வா. 10 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச மாட்டேன். மறுமுனையில் அவள் சிரித்தாள். எனக்கு 8 நிமிஷம் போதும். மீதி 2 நிமிஷம் இருக்கும்போது நீ ஹோட்டலை விட்டு வெளியே போயிடலாம். வருண் கோபத்தோடு ரிசீவரை வைக்க முயன்ற வினாடி 1 நிமிஷம் என்று குரல் கொடுத்தாள். என்ன, ஜெனிஃபரை நீ உண்மையாகவே லவ் பண்ணுறியா இல்லை டைம் பாஸா? உனக்கு இது தேவையில்லாத கேள்வி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லி நீ தப்பிச்சிக்க முடியாது வருண். நீ சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அத்தியாவசிய தேவை. நான் உன் கூட பேசி போகிற 8 நிமிஷத்தில் உன்னோட காதலை பற்றி பேசவும் 1 நிமிஷம் எடுத்துக்குவேன். சரி, ரிசீவரை வச்சுரு. உன்னோட ஆள் ஜெனிஃபர் பொறுமை இழந்து டேபிளை விட்டு எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. ஃபோன் யாருக்கிட்டே இருந்துன்னு கேட்பா. ஒரு பொருத்தமான பொய்யை சொல்லி வை. பொய் பேச உனக்கு கற்றுக் கொடுக்கணுமா என்ன? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானாச்சு நீ. அவள் சிரித்து கொண்டே இணைப்பை துண்டித்து விட வருண் கோபம் தலைக்கேற சுற்றுமுற்றும் பார்த்தான். இதே ஹோட்டல் வளாகத்தில் எங்கேயோ மறைந்துகின்ற என்னை பார்த்து கொண்டே செல்ஃபோனில் பேசியிருக்கிறாள். தோளை தொட்ட உணர்வு. திரும்பினாள். ஜெனிஃபர் இருந்தாள். என்ன வருண், ஃபோனில் யாரு? அது வந்து ஒரு ஃப்ரெண்டு. நீ இந்த நேரத்துக்கு இந்த ஹோட்டலில் இருப்பேன்னு அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும்? நீயும் நானும் இங்கே மீட் பண்ண போகிறத பற்றி காலையில் சொல்லிட்டு இருந்தேன். அதான் ஃபோன் பண்ணியிருக்கான். அது அர்ஜென்ட் மேட்ரா? இல்லை, இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்டான். நோ, நீ பொய் சொல்கிற. பொய்யா? பொய் சொல்கிறவங்களுக்கு தான் இப்படி கண்டபடி வேர்க்கும். வருண் அவஸ்தையாய் சிரித்து வைத்தான். எப்படியோ ஸ்மெல் பண்ணிடுற. என்னோடய பாடி லாங்குவேஜ் உனக்கு நல்லாவே புரியுறது. எனக்கு வேண்டியது உண்மை, ஐஸ் கிடையாது. ஃபோனில் யார்? சத்தியமாக என் ஃப்ரெண்டு தான். பட் அவன் சொன்ன விஷயந்தான் வயிற்ற கலக்கிட்டுருக்கேன். ஜெனிஃபரன் முகம் இப்போது மாறியது. உன்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்? போன வருஷம் என்னோடய ரூமில் சுதாகர்னு ஒருத்தன் என் ரூம் மேட்டாக இருந்துடும். திடீர்னு ஒரு நாள் அவன் சைனைட் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிட்டது உனக்கு தெரியும். ஆமாம், சொல்லியிருக்கேன். அவன் எதுக்காக தற்கொலை பண்ணிட்டான்னு இது வரைக்கும் காரணம் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த காரணம் வெளியே வந்திருக்கான். வருணின் மூளை பிரதேசத்துக்குள் போய் புது வெள்ளமாய் புரண்டது. என்ன காரணம்? அவன் ஏதோ தீவிரவாதிகளோட கூட்டத்தை சேர்ந்தவனா. போலீஸோட கெடுபிடிக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானா. போலீஸ் மறுபடியும் விசாரணைக்காக என் ரூமுக்கு வந்துட்டு போனதா நியூஸு. அதுக்கு நீ ஏன் பயப்படணும்? என்ன ஜெனி இப்படி சொல்கிற? போலீஸ் விசாரணை பற்றி உனக்கு தெரியாது. விசாரணைங்கிற பேரில் உயிரை எடுத்துருவாங்க. நினச்ச நேரம் ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டரை உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாரு, வந்துட்டு போங்கன்னு சொல்லுவார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கம்பெனியில் இப்படி தான் ஹெல்த்தியாக ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் போலீஸ் விசாரணை அது இதுன்னு வந்தால் எனக்கு டென்ஷனாக இருக்காதானே? இந்த பாரு வருண், உனக்கு வேலை கிடச்சிருக்கிற இந்த சந்தோஷமான நேரத்தை வேண்டாதெல்லாம் நினச்சி ஸ்பாயில் பண்ணிக்காத. வா, சாப்பிட்லாம், எனக்கு நல்ல பசி. 2 பேரும் டேபிளுக்கு வந்தார்கள். வருணின் மனசு முழுவதும் அந்த பர்வத ராஜகுமாரி அடைத்து கொண்டு இம்சைப்படுத்தினாள். வருண், ஜெனிஃபர் கூப்பிட்டான். என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? பர்வத ராஜகுமாரி. ஜெனிஃபர் வினோதமாக தலையை சாய்த்து வருணை பார்க்க அவன் வலுக்கட்டாயமாக சிரித்து இயல்புக்கு வந்தான். சாரி ஜெனி, என்னமோ உளறிட்டேன். நீ உளரல வருண், பர்வத ராஜகுமாரின்னு தெளிவாகவே சொன்னேன். யார் அந்த பர்வத ராஜகுமாரின்னு சொல்லு. சாரி ஜெனி, அந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்து ஒரே குழப்பம். உன்னோட குழப்பத்துக்கும் இப்போ நீ சொன்ன பர்வத ராஜகுமாரிக்கு என்ன சம்மந்தம்? அது வந்து சொல்லு. நீ என்ன ஆர்டர் பண்ணட்டுன்னு கேட்டபோது ஒரு சரித்திர நாவலை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஜெனிஃபர் தீர்க்கமாக இறுகிய முகத்தோடு இடமும் வலுமாக தலையாடினான். நோ 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 நீ சரியில்லை வருண், என்கிட்டேருந்து எதையோ மறைக்கிற. சச்சா, இல்லை மறைக்க என்ன இருக்குது ஜெனி? உனக்கு நல்லா பசின்னு சொன்னியே, முதல்ல ஆர்டர் பண்ணு. தந்தூரி ஐட்டமா இல்லை மீல்ஸ் பிளேட்டா? ஜெனிஃபர் கையமர்த்தினாள். வெயிட் அருண், இப்போ எனக்கு பசி இல்லை, எனக்கு உண்மை வேணும். என்ன உண்மை? யார் இந்த பர்வத ராஜகுமாரி? சரித்திர நாவலில் மறுபடியும் போய் இப்போ உங்க கூட டெலிஃபோனில் பேசியது ஆனா பெண்ணா? நான் தான் ஃப்ரெண்டு சொன்னேனே, பேர் ஸ்ரீனிவாசராகவன். சாரி, எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்ககிட்ட ஃபோனில் பேசினது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க எனக்கு வழி தெரியும். எப்படி? உனக்கு ஃபோன் வந்திருக்கதா வந்து சொன்ன பேரரை கேட்டால் தெரிஞ்சிடும். முதல்ல ஃபோனை அட்டன் பண்ணது அந்த பேரர் தானே? வருணுக்கு நாக்கு வறண்டது. ஜெனிஃபர் சுற்றுமுற்றும் பார்த்து சற்று தொலைவில் நின்றிருந்த பேரரை கையசைத்து கூப்பிட்டாள். லீலா கிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த கேள்வியை யமுனா டெலிஃபோனில் கேட்டதும் மறுமுனையில் இருந்த சரளா குரலில் வியப்பை காட்டினான். அப்படியா, எப்போ?
எனக்கு சரியாக தெரியல. மதுராந்தகத்திலேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு போனார். அப்படியே நடுங்கி போயிட்டேன். இருதயம் இன்னும் வெடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு எனக்கு. உங்கள்கிட்ட எதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் வரணும்? என் ஃபோட்டோ அந்த லீலாகிருஷ்ணன்கிட்ட இருந்திருக்கு. அவன் என்னை லவ் பண்ணியிருக்கான். என்னடி வளர்ற? இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியன் வந்து பேசிட்டு போன விவரங்களை யமுனா 2 நிமிஷம் செலவழித்து சுருக்கமாக சொல்லி முடிக்க சரளா அரண்டு போனான். யமுனா, என்னடி இப்படி ஒரு சிக்கலை போய் மாட்டிக்கிற? அந்த லீலாகிருஷ்ணன் மீறி போனால் நீ 2 தடவை சந்திச்சு பேசியிருப்ப. அவ்வளோதான். நீ அறிமுகப்படுத்தின போது ஒரு தடவை, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு தடவை, 2 தடவைக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். இதில் காதல் எப்படி வந்ததுன்னு தெரியல. முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கான். செத்து போக ஆசைப்பட்டால் சத்தம் இல்லாமல் காரியத்தை முடிச்சுக்க வேண்டியது தானே. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரளா. எங்கேருந்து பேசிகிட்ருக்கேன்? என்னோடய ரூம் அட்டாச் டாய்லெட்லேருந்து கார்ட்லெஸில் பேசிகிட்ருக்கேன். உன்னோட கணவரே கீழே குளிக்க போயிருக்காரு. அத்தை மாமாவும் சௌமியாவோட மேரேஜ் இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு லலிதாம்பிகை கோயிலுக்கு பூஜை பண்ண போயிருக்காங்க. அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதும் உன் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அது ஒன்று தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கிற சின்ன ஆறுதல். யமுனா, நீ ஒரு தப்புன்ட்ட. என்ன? லீலாகிருஷ்ணன் தெரியாதுன்னு ஏன் சொன்னேன்? தெரியும்னு சொன்னால் பிரச்சனை வருமே. இப்போ மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறியா? பிரச்சனை தான். எப்படி சமாளிக்க போகிற? அது புரியாமல் தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். ஏன்னா லீலாகிருஷ்ணன் எனக்கு அறிமுகப்படுத்துறது நீ தான். சரளா சில வினாடிகள் யோசிச்சு விட்டு கேட்டான். இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனை பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க? 10 மணிக்கு. அப்போ நானும் வரேன். வந்து அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். எனக்கு லீலாகிருஷ்ணனே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து தெரியும்னு சொல்லிடாது. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டார். அது எனக்கு தெரியாதா என்ன? உனக்கு ஆதரவாக தான் நான் பேச போகிறேன். இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம 2 பேருக்குமே லீலாகிருஷ்ணன் தெரியாது. சரியா? சரி. 10 மணிக்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துடு. லேட் பண்ணிடாத. 9:45 நான் அங்கே இருப்பேன். சரளா, நீ தான் எனக்கு கதி. நம்ம மருமகளாக வாழ்க்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும். அடுத்த மாதம் சௌமியாவோட கல்யாணம் வேறு இருக்குது. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. நீ இப்படி வீட்டில் இருந்துக்கிட்டு டெலிஃபோன் பண்ணுறது கூட சரியில்லை. வெளியே வந்து ஃபோன் பண்ணியிருக்கணும். பதற்றத்தில் எனக்கு ஒன்றும் தோணலை சரளா. சரி, கோயிலில் மீட் பண்ணலாம். நீ வீட்டில் சகஜமாக பேசிட்டுரு. டெலிஃபோன் பேச்சை முடித்துக்கொண்டு டாய்லெட்லேருந்து வெளிப்பட்டால் யமுனா. அறையில் யாரும் இல்லை. மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி கீழே வர அகில் குளித்து தலை துவட்டிப்படி எதிர்பட்டான். யமுனா, டிஃபன் ரெடியா? நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள ரெடி ஆகிடும். யமுனா சொல்லிக்கொண்டு நகரம் போயிட்டான். யமுனா நின்றான். எனக்கு அகில் தலை துவட்டிப்படியே யமுனாவை கீழ்ப்பார்வை பார்த்தான். எத்தனை நாள் அந்த பழக்கம்? யமுனா திகைக்க அதில் அகில் முகம் மாற தொடர்ந்தான். எந்த பழக்கம்னு கேட்குறியா? டாய்லெட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஃபோன் பேசுகிற பழக்கத்தை சொன்னேன். தொடரும்.